அருட்பெருஞ்சோதி அருள் அரசு அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் அனுமனின் சிறப்புகள் பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அனுமன் ஆஞ்சநேயர் என்பது சிரஞ்சீவிகளில் சப்த சிரஞ்சீவிகளில் ஒருவர். அதாவது சிரஞ்சீவிகள் என்றால் இன்றும் உயிர்ப்போடு இருப்பவர்கள் என்று பொருள். இன்றைக்கும் இன்றைய தினம் மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய யுகந்தோறும் அனுமன் உயிருடன் இரவா நிலையில் இருக்கக்கூடிய நிலைத்தான் சிரஞ்சீவிகள் என்று சொல்லுவார்கள். வார்த்தையிலே சிரஞ்சீவியாக வாழ்வீர் என்று பெரியவர்கள் ஆசீர்வாதம் செய்வார்கள். அந்த பட்டம் அந்த அனுமனுக்கு உண்டு. அதே மாதிரி அனுமனுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். கேதுவின் அதிதேவதையாக விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் நம்ம சொல்றோம். மனித உருவமும் மிருக முகமும் கொண்ட உடல் அமைப்புத்தான் கேதுவை சுட்டிக்காட்டக்கூடிய அமைப்பு. ஆகையினால்தான் அதிதேவதைகள் விநாயக பெருமானாகவும் ஆஞ்சநேயராகவும் உருவகப்படுத்தப்படுகின்றன. ஆஞ்சநேயர் என்றால் ஒரு குருவிற்கு சீடன் எவ்வளவு பணிவாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறார். கொண்ட கொள்கையிலே, லட்சியத்திலே, அந்த கொள்கை பிடிப்பிலே எவ்வளவு தீவிரமாக இருக்க வேண்டும், பிரம்மச்சரிய விரதத்தை எப்படி கடுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை அனுமன் உணர்த்துகிறார். அதே மாதிரி அன்புக்கு இலக்கணமாக இருக்க வேண்டும் என்பதையும், வீரத்திற்கு பொருள் அனுமன் என்று சொன்னால் அது மிகை ஆகாது. அனுமன் உபாசகரிடத்திலே மனதிலே ஒரு தைரியம் ஏற்படும். யாரெல்லாம் மனதளவில் ஒரு சோர்ந்து இருக்க, வாடி இருக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு அனுமன் வழிபாடு மிக சிறந்த மாற்றத்தை வழங்கும். அனுமனுடைய நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம். அவர் பிறந்த திதியோ அமாவாசை. அமாவாசையில் குழந்தை பிறந்தால் அது திருடனாகும், அது கொலைகாரனாகும். இப்படி பல்வேறு வழக்கங்கள், மூடத்தனமான பழக்க வழக்கங்கள், சொற்கள் இருக்கக்கூடிய காலத்திலே அனுமன் பிறந்தது அமாவாசை என்றால் அந்த மூட நம்பிக்கையெல்லாம் உடைத்து எடுக்கின்ற செயல்களிலெல்லாம் எட்டி பிடிக்கக்கூடிய வெற்றி கனியை தான் அனுமன் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஏனென்று கேட்டால் அனுமன் சூரியனை ஒரு பந்து என்று நினைத்து விளையாட்டாக விழுங்கச் சென்றார். அவருக்கு ஏன் வெண்ணெய் சாற்றப்படுகிறது என்றால், வெண்ணெய் எப்படி உருகுகின்றதோ அந்த உருகுகின்ற நேரத்திற்கும் குறைவாக நாம் பக்தி செய்தால் அவர் அந்த நேரத்துக்கும் குறைவாக நம் மனதினிலே நீங்காத இடம் பெற்று விடுவார். ஒரு முறை அழைத்தால் போதும். இறைவனை நினைத்து நம்ம ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் 2 அடி எடுத்து வைக்க தயாராக இருக்கிறார். ராமாயணத்துல பெரும் பங்களிப்பு கதாபாத்திரம் ஒன்று வருகிறது என்றால் அது அனுமன். சுந்தரகாண்டம் படித்தால் துன்பம் விலகும். சூரியனை கண்ட பனி போல துன்பம் விலகும்.
அப்படின்றது பெரியவங்க சொல்றாங்க. அதை படித்து பயனடைபவர்கள் இன்றும் நிறைய அன்பர்கள் அனுபவத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அனுமனுக்கு ஏன் வடைமாலை சாற்றப்படுகிறது அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரங்கள் படித்தவர்களுக்கு, அந்த ஆர்வலர்களுக்கு நன்றாக தெரியும். தோஷங்களை பெருமளவு 99% தோஷங்களை பெருமளவு சுட்டிக்காட்டுவது யார் என்றால், ஒன்று ராகு, இன்னொன்று கேது. இது நிழல் கிரகம் என்று சொல்லுவார்கள். ராகு கேதுவை தாக்கத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த பக்தாஞ்சநேய சுவாமிக்கு இருக்கிறது. பக்தர்களால் இருந்தால் இறைவன் அருள் கண்டிப்பாக உண்டு என்பதற்காகத்தான் அனுமன் சில ஆலயங்களில் கைகளை கூப்பிய நிலைகளிலே இருக்கிறார். பக்தி மார்க்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு அனுமன். மார்க்கங்கள் பல இருக்கிறது. யோக மார்க்கம், பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் என்று இருக்கிறது. இயற்கையிலே ஞானிகளாக பிறப்பவர்கள் சிலர். பிறந்தது ஒரு குலம், இருந்தது வேறு குலம், இன்று இருப்பது வேற ஒரு குலம். அவங்க பார்த்தீங்கன்னா பாரம்பரியத்திலேருந்து சிலர் வருவாங்க. சிலர் மாறி மாறி கடைசியில் அவர்கள் நிலை வேறு நிலை. பிறந்த இடம் வேறு, இப்போது அவங்களுடைய வாழ்க்கையுடைய விளிம்பு முடிவு நிலை வேறு என்று சொல்லுவார்கள். சேற்றில்தான் செந்தாமரை பிறக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி பக்தி மார்க்கத்துக்கு எடுத்துக்காட்டு அனுமன். அதனால்தான் சில ஆலயங்களில் கைகளை கூப்பி, எனக்கு பக்தி மார்க்கம் ஒன்றே போதும், நாமம் ராமநாமம் ஒன்றே போதும், ராமநாமத்தை சொன்னா அனுமன் கண்டிப்பா வந்துடுவார். அனுமனுக்கு என்று பிரத்யேக மந்திரங்கள் இருந்தாலும் எளிமையான முறையிலே ராமநாமத்தை சொல்லும் பொழுது அனுமன் கண்டிப்பாக நம் பக்கத்தில் இருந்து அவரும் நாமம் சொல்கிறார் என்பது இன்றும் அனுபவத்தில் நிறைய அன்பர்கள் உணர்ந்து வருகிறார்கள். எனவே அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, கலஸ்திரஸ்தனி, ராகு கேது தசா புத்திகள் அல்லது ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அத்தனையும் அந்த தாக்கத்தை குறைக்க வேண்டும் என்றால் அனுமன் வழிபாடு ஒரு சிறந்த வழிமுறை, உபாயம். வடமாலை ஏன் அனுமனுக்கு சாற்றுகிறார்கள் என்றால், வடை உளுந்து என்பது ராகுவை குறிக்கும், வட்டம் என்பது சூரியனை குறிக்கும். அந்த வடைக்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த துவாரம் கேதுவை குறிக்கும். ஆக ராகு கேது சூரியன். அமாவாசைன்னா நிறைய பேர் நினைச்சுறாங்க சந்திரன் இருக்காது, சந்திரன் இல்லை அப்படின்ட்டு. அப்படி கிடையவே கிடையாது. சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருப்பது தான் அமாவாசை. சூரியன், சந்திரன், ராகு, கேது, முக்கியமா 2 ஒளி கிரகம், 2 நிழல் கிரகம், இதை சார்ந்ததான் அனுமன். அதனால்தான் அவருக்கு வடமாலை சாற்றுகின்ற வைபவம் நடைபெறுகின்றது. அத்தகைய அனுமனுடைய சிறப்புகளை சொல்லில் அடங்காது, சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மூல நட்சத்திரத்து அன்று கருப்பு உளுந்து எடுத்து அனுமனை நினைத்து காலையில ஸ்தானம் செய்து அந்த கருப்பு உளுந்த உங்க கைகளால் கல்லூரலில் அரைத்து வடையாக தட்டி ஒரு 5
அல்லது 11 எவ்வளவு முடியுமோ அவருக்கு சாற்றி அங்கே வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கு அதை பிரசாதமாக அளிக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை, இதை ஒரு விரதமாகவே நீங்க ஒரு குறிப்பிட்ட நாட்கள் செய்தீர்களானா அது செய்ய செய்ய நிறைய மாற்றங்கள் வரும். அத்தகைய மாற்றங்களை அனுமன் அளிக்க வேண்டும், அளிப்பான். இதை கண்ணுறும் அனைத்து அன்பர்களுக்கும் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேய சுவாமியுடைய அனுகிரகம் கிடைக்கும்படி பிரார்த்திப்போமாக.